எயிட்டிஸ் நைன்டிஸ்களில் வந்த பல படங்களை நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக கொடுத்து அசத்தியவர் தாங்க இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக்னு எல்லா நடிகர்களையும் வச்சு படம் இயக்கி அதை என்டர்டெயின்மெண்ட் படமாக கொடுத்து நம்மளை குதூகலிக்க வச்சிருக்காருங்க. பல கதையம்சம் உள்ள படங்கள், கருத்துள்ள படங்கள், கண்ணீர் விடும் படங்கள் வந்து கொண்டிருந்த சமயத்தில் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படங்களையும் காமெடி மற்றும் பாடல்கள் கலந்து கமர்ஷியல் விஷயங்களையும் கலந்து ரசிக்கும் வகையில் கொடுத்திருக்காருங்க இயக்குனர் அவர்கள். எனக்கு ஆக்ஷன் மட்டும் வராது, கதையம்சமுள்ள கருத்துள்ள கண்ணீர் விடும் படங்களையும் என்னால் எடுக்க முடியும்னு நிரூபித்து அதை செயலாக்கியும் காட்டியிருக்காருங்க. இவரோட குடும்பம் ஒரு கதம்பம், 6லிருந்து 60 வரை எங்கேயோ கேட்ட குரல்னு இவரோட பிளாக் அண்ட் ஒயிட் கால படங்கள் சில. இப்படி இவர் கருத்துள்ள கண்ணீர் விடுற படங்களையும் அதிகமாக இயக்கியிருக்காருங்க. 80க்கு அப்புறமா என்டர்டெயின்மெண்ட் படங்களை அதிகமான பேர் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற வகையில் கதை தயார் செஞ்சு அது போல படங்களையே அதிகமாகவும் இயக்கியிருக்காருங்க எஸ்பி முத்துராமன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இவர் அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் படங்களை இயக்கியவங்க யாரும் இல்லைன்னே சொல்லலாங்க.